மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக என்னை நியமித்தமைக்காக அதிமேதகு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பிலும் எனது மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் சார்பிலும் இலங்கை முஸ்லிம்களது சார்பிலும் முதற்கண் எமது மனமார்ந்த இதயபூர்வமான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய மாவட்ட குழுவுக்கு தலைமை தாங்கி அந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம். எனினும் 127 நாங்கள் 32,300 வாக்குகளை பெற்றிருந்த போதிலும் மிக குறைவான 127 வாக்குகளால் நாம் நமது கட்சி அந்த மாவட்டத்திலே ஆசனத்தை இழக்க வேண்டி ஏற்பட்டது. அந்த சூழ்நிலைகளிலே குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மிக கடுமையான பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டதோடு 2 வேட்பாளர்களை என்னுடைய கிராமத்திலே நிறுத்தி என்னை தோற்கடிப்பதற்காக தங்களுடைய முழு பலத்தையும் அதிகமான பணப்பலத்தையும் அதிகமான செல்வாக்கையும் பயன்படுத்தி இந்த தேர்தலிலே எம்மை தோற்கடித்தார்கள். அந்த சூழ்நிலைகளிலே தேர்தலில் நாம் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் மிக மோசமான அறிக்கைகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் முஸ்லிம் காங்கிரஸிலே போட்டியிட்ட வேட்பாளர்களும் மிக மோசமான அறிக்கைகளையும் மிக மோசமான தங்களுடைய செயற்பாடுகளினால் எனக்கு வாக்களித்த மக்களும் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் மிக மோசமாக மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார்கள். அவ்வாறு இருந்த சூழ்நிலையில் அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக என்னை நியமிக்கப்பட்ட செய்தி கடந்த வெள்ளிக்கிழமை ஊடகங்களிலூடாக வெளியானதும் அடங்கி ஒடுங்கி போயிருந்த அந்த இளைஞர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சி வெளிக்காட்டுவதற்காகவும் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் வீதிகளுக்கு வந்து பட்டாசுகளை கொளுத்தி தங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்துள்ளனர். இந்த சந்தர்ப்பத்திலே இதனை சகித்து கொள்ள முடியாத முஸ்லிம் காங்கிரசினுடைய தொண்டர்கள் அந்த சகோதரர்கள் மீது கற்களை வீசி போத்தல்களை வீசி சில பிரச்சனைகளை உண்டு பண்ணியுள்ளனர். இந்த சூழ்நிலை இந்த 2 தரப்புக்கிடையே ஏற்பட்ட கலவரங்களினால் 3 பேர் காயமடைந்து மட்டக்களப்பு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதிலே அங்கு நேற்றைய ஊடகங்களிலே காட்டப்பட்ட அந்த பெண் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவாளர் பெண் என்றும் எங்களுடைய தொண்டர்களால் தாக்கப்பட்டவர் என்றும் தவறான அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லப்பட்டது. அந்த பெண் என்னுடைய கட்சியினுடைய புதிய காத்தாங்குடி பதுரியா மாதர் சங்க தலைவி ஃபஸ்லியா. அவர் என்னுடைய கட்சியினுடைய ஆதரவாளர், என்னுடைய கட்சிக்கு வேலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒருவர். அவரை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய காடர்களே தாக்கி காயப்படுத்தினார். அவரை தாக்கிய ஒரு சகோதரர் இரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவங்கள் இடம்பெற்ற போது நானும் இங்கிருக்கின்ற அத்தனை உறுப்பினர்கள் நாங்கள் கொழும்பில் இருந்தோம். தேசிய பட்டியல் தொடர்பான கலந்துரையாடலுக்காக நாங்கள் எல்லோரும் கொழும்பில் இருந்தோம். யாரும் அங்கு நாங்கள் இருக்கவில்லை. இந்த சம்பவங்கள் நாங்கள் திட்டமிட்டு செயற்படுத்தப்பட்டது என்று தவறான இக்கட்டான ஒரு கதையை அவர்கள் விட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த சம்பவங்கள் கேள்விப்பட்டவுடன் நான் மட்டக்களப்பு போலீஸ் அத்தியட்சகர், போலீஸ் பொறுப்பு அதிகாரி எல்லோரையும் தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வு உடனடியாக நிறுத்தப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிமேதகு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய உத்தரவின் பேரில் நாட்டில் அமைதி நல்லாட்சி என்கின்ற அந்த சூழ்நிலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு 2 தரப்பைச் சேர்ந்தவர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் தரப்பைச் சேர்ந்தவர்கள், எனது தரப்பைச் சேர்ந்த 7-8 பேர் இதுவரையிலே கைது செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் தரப்பட்டு அவர்கள் விளக்க முறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சம்பவங்கள் இடம்பெறுகிற போது சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே நேற்று காலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய இதே அபேட்சகர்கள், இதே தொண்டர்கள் கொழும்புக்கு வந்து திட்டமிட்டு மிகப்பெரிய சதி முயற்சி அவர்கள் மேற்கொண்டு கொழும்புக்கு வந்து தேசிய பட்டியலிலே வழங்கப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்கின்ற பொறாமை காழ்ப்புணர்ச்சி காரணமாக மிக மோசமான
ஆர்ப்பாட்டம் செய்ய முனைந்தார்கள். இருந்தாலும் போலீசார் அதுக்கு இடம் அளிக்கவில்லை. ஆகவே இவ்வாறு தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதனுடைய தொண்டர்கள் கிழக்கு மாகாணத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பையும் முற்றாக ஒழித்து கட்டுவதற்காகவும் எங்களுடைய செயற்பாடுகளை நிறுத்துவதற்காகவும் தொடர்ச்சியான பல சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே தான் இன்று அவர்கள் நாங்கள் தோற்கடிக்கப்பட்ட நிலையிலும் அதிவேக ஜனாதிபதி அவர்கள் தேசிய பட்டியலினூடாக அந்த பிரதிநிதித்துவத்தை தந்து தொடர்ந்தும் கிழக்கு மாகாணத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பை தொடர்ந்து வளர்ப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை தடுத்து நிறுத்துவதற்காகவே அவர்கள் இவ்வாறான சதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இவற்றை நாங்கள் எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து தவிர்த்து ஜனநாயக ரீதியான நேர்மையான நீதியான அரசியலுக்கு வர வேண்டும். வெறுமனே எங்களுடைய பேர்களை களங்கப்படுத்தி அதை பிழையாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக ஊடகங்களுக்கு பிழையான தகவல்களை அவர்கள் வழங்கியிருப்பதை விட்டு நாங்கள் கவலையடைகிறோம். ஆகவே இந்த நிலைமைகளை ஊடகங்கள் புரிந்து கொண்டு இந்த சரியான செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சந்தர்ப்பத்திலே நாம் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.